ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன கேட்டீங்கன்னா பின்னாடி இருக்கல என் தங்க கட்டி, என் தங்கச்சி பொண்ணு நாளைக்கு 12th எக்ஸாம் எழுத போறா. சோ அதுக்காக ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக நானும் என் பொண்ணும் வந்திருக்கோம். அவங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க, பட்டுகளே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ படிச்சுன்னு இருக்கா, பாவம் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கள. இன்னொரு தங்கச்சி பொண்ணும் அவங்க சிபிஎஸ்இ, அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இந்த கௌஷிகா, நம்ம படிக்கிறோம், ஜெயிக்கிறோம், அப்புறம் சம்பாதிக்கிறோம், அப்புறம் எங்க வெளியூர்ல போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறோம். காலேஜ் என்ன மாதிரி காலேஜ் பாப்பேன்னு கேளுங்களேன். என்ன மாதிரி காலேஜ்னா நிறைய செலிபிரிட்டி வர காலேஜா சூஸ் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தருவோம். சரி, உங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சாரி. சோ நீ படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் தங்க கட்டி. காட் பிளஸ் யூ. என் தங்கச்சி பொண்ணு விடிய படிச்சுட்டு இருக்கா. விடிய படிக்கிறது முக்கியம் இல்ல, விடிஞ்சவன போய் எக்ஸாம் எழுதணும். புரியுதா? என் அண்ணவாலே உனக்காக சாமியெல்லாம் வேண்டிக்கிறேன். சாமிய வேணாலும் நீ போய் எக்ஸாம் கரெக்டா எழுதணும். சரியா? ஆல் தி பெஸ்ட்.